ஐ டோன்ட் வாண்ட் பி எ டாக்டர். என்னது வேணாவா டாக்டர்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எல்லாருமே நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும், நீட்ல கிராக் பண்ணணும் அப்படின்றப்ப ஒரு குழந்தை அனுராக் சூசைட் பண்ணிட்டாங்க. எய்ம்ஸ் கோரக்பூர்ல சீட்டு கிடைச்சி 99.99% ஆல் இண்டியா ரேங்க் 1475. ஏன் நடந்தது? ப்ரெஷருங்க. எல்லாம் படிக்கிறதுக்கு ப்ரெஷரு. ஆனால் அந்த குழந்தைய டாக்டர் ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும், அதுவும் எய்ம்ஸில் போய் படிக்க டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஷர். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நோட் போட்டுருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ டாக்டர். ஏன் அப்படின்னா 5.5 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் எம்டி பண்ணணும், லாங் டேர்மு. ஒரு சின்ன நார்மல் பெட்டி கடை வச்சிருக்கிற கூட ஒரு டாக்டரோட நிறைய சம்பாதிப்பாரு. அதை விட்டுட்டு நான் போய் படிக்கணுமா, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு மறுநாள் காலேஜுக்கு போய் சேரணும். எல்லாம் வீட்டில் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. நைட்டு வந்து சூசைட் அட்டம். இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய விட்டுருக்கு. சந்தோஷமா ஹாப்பியா படிக்கணும்னா பசங்களுக்கு அதுக்கு ரெடி பண்ணணுமே தவிர ப்ரெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து வரணும், சொசைட்டில நம்மளுக்கு அந்தஸ்தா இருக்கும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் இப்படின்றதெல்லாம் ஓரம் கட்டிட்டு குழந்தைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இந்த குழந்தை போயிடுச்சு, வருமா? யோசனை பண்ணுங்க சமுதாயம். உங்களுடைய கருத்து என்ன? கீழே பதிவிடுங்க.